உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம வீட்டிலையே பூத்தொட்டியெல்லாம் சின்ன சின்ன தொட்டியெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் மணல் கொஞ்சம் சிமெண்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு இன்றைக்கி தொட்டி பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிமெண்ட் தொட்டி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பால்கனியில் வைக்கிறதுக்கு, அப்புறம் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த தொட்டியெல்லாம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி கூடை உங்கள் வீட்டில் எந்த மாதிரி கூடை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த டேப் வந்து பின்னாடி சைடு ஃபுல்லாக சுற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி 3 தொட்டி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க, இங்கே ஒட்டிக்கோங்க. நிறைய பிஸியாக இருக்கிறவங்க இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நமக்கு வேலைலாம் இதெல்லாம் வந்து செய்ய முடியாது. டைம் கிடைக்கும் போது இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நம்ம வந்து வீட்டுக்கு வந்து டிசைன் பண்ணணும், அழகாக வச்சுக்கணும். அதே மாதிரி தொட்டி வந்து இது ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஆகும். நம்ம வாங்கி செய்யும் போது, கடையில் வாங்கும் போது ஒரு தொட்டி இப்போல்லாம் 150 ரூபா 200 ரூபா. ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கீழே வந்து நான் ஒரு கோணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தரை வந்து அழுக்காகுது. அதாவது வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியில் பால்கனியில் பண்ணிங்கன்னா கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் உள்ளே வந்து ஆயில் தடவை போகிறேன். இது வந்து சமையல் ஆயில் தான், இல்லை பிரேக் ஆயில் இருந்ததுன்னா பிரேக் ஆயில் தடவிக்கலாம். நம்ம வந்து வீட்டில் வந்து சமைக்கிற எண்ணெய்னா நம்ம வீட்டிலே இருக்கும். பிரேக் ஆயில் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்காது. அது காசு கொடுத்து வாங்கி அடிக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி இந்த எண்ணெயும் நீங்கள் தடவிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக. இது எதுக்கு ஆயில் தடவுறோம் அப்படின்னா, நமக்கு எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும், அதனால தான். முதல்ல வந்து நம்ம சிமெண்ட் போட்டு கொஞ்சம் கலக்கிக்கலாம். கலக்கி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டு டப்பா இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க, அதில் போட்டு கலக்கிக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இதில் ஊற்றி சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம். சிமெண்ட்டை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக கரைச்சி இதில் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மண் போட்டு கலந்துக்கலாம். முக்கால்வாசி நமக்கு மணல் கிடைக்கிறது கிடையாது, அதனால் எம்சண்டு தான் போடுறோம். ஏன்னா இப்போதைக்கு மணல் வந்து பயங்கர ரேட்டு, அதனால் இது போட்டு தான் வீடே கட்டுறாங்க. ஒரு 5 கொல்று வந்து நான் மணல் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கங்க. 3 கொல்று போட்டிருக்கேன். கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் கரைச்சோம் இல்லைங்களா, இதையே நம்ம கலக்கி நல்லா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டுக்கலாம். நிறைய கலந்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து அதுக்கப்புறமா போடலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டுருங்க. நம்ம ஷேப் பண்ணுறது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை ஆறணும். கொஞ்சம் செட் ஆன பிறகு தான் நம்ம ஷேப் பண்ணோம்னா கீழே விழாமல் அழகாக இருக்கும். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்ச
நேரம் நல்லா காத்தாடினதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு கொள்று வாங்கிக்கோங்க. இந்த சின்னதில் தான் நம்ம வந்து இதோட ஷேப்லாம் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதை பண்ண ஆறுனதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி மேலே கொஞ்சம் அழுத்தி பண்ணணும். இந்த இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல நீங்கள் ஷேப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா தட்டிட்டு இதை ஃபுல்லாக வந்து நல்லா போட்டுட்டு நான் வந்து ஒரு 1/2 hour வெயிலில் வச்சேன். கொஞ்சம் திக்கானால் தான் மறுபடியும் நம்ம இதை வந்து ஷேப் பண்ண முடியும். பாருங்கள், நடுப்புற வந்து இந்த மாதிரி ஒரு பைப் வச்சு நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் வந்து ஹோல்ஸு இருந்தால் தான் நம்ம செடி வைக்கும் போது தண்ணி வெளியில் போகிறதுக்கு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த சிமெண்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவிட்டு நம்ம தேய்க்கும் போது ஷைனிங்கான ஒரு இது கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணால் தான் நமக்கு தொட்டியில் ஒரு நல்ல ஒரு செடி வைக்க முடியும். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு 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 நம்ம தேய்ச்சோம்னா நல்ல ஷைனிங்காக வந்துடும். இது பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இது ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் இருக்கட்டும். வெயிலில் வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு மறுநாள் வந்து இதை எடுத்து நம்ம இதுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம். நம்ம இது வந்து ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. நேற்று ஃபுல்லாக நான் இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊறி ஸ்ட்ராங் ஆகும். பாருங்கள், ஒன்று வந்து எடுத்துருக்கேன். நான் இப்போ உங்கள் முன்னாடியே எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இதை இப்படி இது பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் இழுத்துருங்க. சின்ன சின்ன தொட்டி வைக்கிறதுக்கு, சின்ன சின்ன செடி வைக்கிறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அழகுபடுத்தணும். வைங்க, எல்லாத்தையும் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் வந்து மணல் ஜலிச்சுக்கலாம். நம்ம இதில் 4 கொள்று வந்து மண் இருக்குது. அதுக்கு 2 கொள்று நம்ம வந்து சிமெண்ட் சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளெல்லாம் வந்து நல்லா பூசிடலாம். அதுக்கு நமக்கு நைஸான கலவை தேவைப்படுது. பொறுன்னு இருந்ததுன்னா நம்ம உள்ளே அழகாக பூச முடியாது. இப்படி வச்சுக்கலாம். ரொம்ப திக்னஸாக போட வேணாம். அப்படி லைட்டாக பூசிட்டு வருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பூசி எடுத்துடலாம். இன்றைக்கி ஒரு நாள் மறுபடியும் நல்லா காயட்டும். நாளைக்கு இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். தொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கிட்டத்தட்ட இது ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 4 நாள் ஆச்சு. இப்போ இதில் வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அந்த கூடையில் உள்ள டிசைன் பாருங்கள். இதில் அப்படியே பின்னாடி வந்துச்சு. நமக்கு உள்ளே வந்து நல்லா வந்து ஷைனிங் பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து கொள்று சின்ன கொள்றாக இருந்தால்
உள்ளே வந்து இதே மாதிரி ஷைனிங் வர அளவுக்கு பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே மண் தான் கொட்ட போகிறோம், அதனால் அந்த சொரசொரப்பு தன்மை இருந்தால் பரவாயில்ல. இதே மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே அடிச்சிருவோம், கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் உள்ளே அடிச்சுக்கலாம். உள்ளே வந்து ஃபுல்லாக அடிக்க தேவையில்லை, நம்ம இந்த இடத்துல மட்டும் அடித்தா போதும். ஏன்னா இங்கெல்லாம் நம்ம மண் கொட்ட போகிறோம், அதனால் இந்த இடத்துல மண் கொட்டுவோம், இந்த இடத்துல மட்டும் நம்ம அடித்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க, இந்த ஹோல்ஸ் கிட்ட இப்படி வச்சுருங்க, ஏன்னா நிறைய மண் போயிடும். அதனால தான் நான் ஏற்கனவே செடி வச்சுருந்த மண் தான் இது. இதில் கொஞ்சம் எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி மண் கலக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூட ஒரு பால்கனியில் அங்கெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நான் பட்ரோஸ் தான் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் வச்சிங்கனாலே போதும், நிறைய வந்துடும். தனியா போட போகிறேன். இப்போ கொத்தமல்லி வந்து நல்லா இப்படி தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி இப்படி ஒரு தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி சின்ன தொட்டியில் போட்டோம்னா டக்குன்னு வளர்ந்துடும். கிட்டத்தட்ட இது வளர்கிறதுக்கு ஒரு 5 நாளாவது ஆகும். இதில் வந்து நம்ம வெந்தயக்கீரை போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை வரும், நம்ம வெந்தயம் போட்டோம் அப்படின்னா வெந்தயக்கீரை வரும். இந்த 2 செடியுமே நான் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வேலை ஜாஸ்தி அப்படிலாம் யோசிக்காதீங்க, நமக்கு இதில் செலவு கம்மி தான். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கூடையாக இருந்ததுன்னா அதில் பெரிய தொட்டி பண்ணிக்கலாம். ஒரு நாள் நம்ம மெனக்கெட்டு இந்த தொட்டி பண்ணோம்னா நம்ம வீட்டில் வந்து அழகாக செடி வளர்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.